ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். 6th தமிழ் ஓல்டு புக்கில் இயல் 7 பார்க்க போகிறோம். செய்யும் தொழிலே தெய்வம். ஈரம் அப்படின்னா அன்பு. கொஞ்சமாவது ஈரம் இருக்கா அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அன்பு இருக்கா அப்படின்னு அர்த்தம். அலையி கலந்து, படிறு வஞ்சம், செம்பொருள் மெய்ப்பொருள், அமர் விருப்பம், இன்சொல் இனிய சொல், துவ்வாமை வறுமை, அல்லவை பாவம், நாடி விரும்பி, மறுமை மறுபிறவி, இம்மை இப்பிறவி, வன்சொல் கடுஞ்சொல், கவர்தல் நுகர்தல், அற்று அது போன்றது, பயக்கும் கொடுக்கும். ஈரம் அன்பு, அலை கலந்து, படிறு வஞ்சம், செம்பொருள் மெய்ப்பொருள், அமர் விருப்பம், இன்சொல் இனிய சொல், துவ்வாமை வறுமை, அல்லவை பாவம், நாடி விரும்பி, மறுமை மறுபிறவி, இம்மை இப்பிறவி, வன்சொல் கடுஞ்சொல், கவர்தல் நுகர்தல், அற்று அது போன்றது, பயக்கும் கொடுக்கும். செய்யும் தொழிலே என்ற பாடல் தெய்வம் என்ற பாடல் என்ற தலைப்பில் பாடல் இயற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். உழைக்கும் மக்களின் துயரங்களை, பொதுவுடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வாயிலாக பரப்பியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பிறந்த ஊர் செங்கப்படுத்தான் காடு, பட்டுக்கோட்டை. உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் வாழ்ந்த காலம் 13/4/1930. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் வாழ்ந்த காலம் 1930 ஏப்ரல் 13. அவருடைய ஊர் எதுனா செங்கப்படுத்தான் காடு, பட்டுக்கோட்டை. உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். கல்லிலே கலைவண்ணம் அந்த பாடம் பார்க்க போகிறோம். ஐராதீஸ்வரர் கோவில் கல்லில் செதுக்கிய சிற்பம் ஒன்றின் இடப்பக்கத்திலிருந்து பார்க்கும்போது காளையின் உருவம் தெரியுமா? ஐராதீஸ்வரர் கோயிலில் கல்லில் செதுக்கிய சிற்பத்தை ஒன்றின் இடப்பக்கத்திலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா காளையின் உருவம் போல தெரியும். ஐராதீஸ்வரர் கோவில் கல்லில் செதுக்கிய சிற்பம் ஒன்றின் வலப்பக்கத்திலிருந்து பார்த்தால் யானை உருவம், இடப்பக்கத்திலிருந்து பார்த்தால் காளை, வலப்பக்கத்திலிருந்து பார்த்தால் யானை உருவம் தெரியும். வியக்க வைக்கும் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் கொளிக்கும் ஊர் கும்பகோணம். வியக்க வைக்கும் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் கொளிக்கும் ஊர் கும்பகோணம். கும்பகோணத்தின் தென்புறம் உள்ளது அரிசில் ஆறு. கும்பகோணத்தின் தென்புறம் உள்ளது அரிசில் ஆறு. அரிசில் ஆற்றின் தென்கரையில் உள்ள ஊர் தாராசுரம். அரிசில் ஆற்றின் தென்கரையில் உள்ள ஊர் தாராசுரம். ஐராதீஸ்வரர் கோவில் உள்ள இடம் தாராசுரம். ஐராதீஸ்வரர் கோவில் உள்ள இடம் தாராசுரம். ஐராதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் 2ஆம் இராசராச சோழன். ஐராதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் 2ஆம் இராசராச சோழன். 800 ஆண்டுகளுக்கு முன் 2ஆம் இராசராச சோழனால் கட்டப்பட்ட கோவில் ஐராதீஸ்வரர் கோவில். முப்புறம் எரித்தவன் திரிபுராந்தகன். முப்புறம் எரித்தவன் திரிபுராந்தகன். யானை உரி போர்த்தியவர் கஜசம்ஹாரமூர்த்தி. கஜசம்ஹாரமூர்த்தி. அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார். லிங்கோத்பவர். அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார் லிங்கோத்பவர். கண் தானத்துக்கும் அன்றே எடுத்துக்காட்டாக அமைந்தவர் கண்ணப்பர். பறவை விலங்கு மனிதன் என கலவையாய் அமைந்த ஓருடல் சிற்பங்கள் உள்ள இடம் ஐராதீஸ்வரர் கோவில். கோவிலின் நுழைவாயிலில் அமைந்த 7 கருங்கற்படிகளான சரிகம பதனி என்னும் 7 நாதப்படிகள் உள்ள இடம் ஐராதீஸ்வரர் கோவில்.
தாராசுரம் கோவிலின் கூம்பிய விமானத் தோற்றமும் அதற்கு கீழே இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபமும் வான்வெளி ரகசியத்தை காட்டுகிறது அப்படின்னு சொன்னது யார் இல்லையா? கார்ல் சேகன். 63 நாயன்மார்களின் கதைகளை கூறும் கல்வெட்டு எழுத்து தலைப்புகளுடன் கூடிய புடைப்பு சிற்பங்கள் உள்ள இடம் ஐராதீஸ்வரர் கோவில். கலைகளின் புகலிடம் ஐராதீஸ்வரர் கோவில். ஐராதீஸ்வரர் கோயிலை அடையாள சின்னமாக அறிவித்த அமைப்பு யுனெஸ்கோ. செய்யுளில் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்பட்ட சொல் கொல். ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்பட்ட சொல் கொல். சமணர் கோவில் உள்ள இடம் தீபங்குடி. இன்னொரு தடவை பார்த்துடலாமா? முக்கியமான படம். கல்லிலே கலைவண்ணம். ஐராதீஸ்வரர் கோவில் கல்லில் செதுக்கிய சிற்பம் ஒன்றின் இடப்பக்கத்திலிருந்து பார்க்கும்போது காளையின் உருவம் போன்றும் வலப்பக்கத்திலிருந்து பார்க்கும்போது யானையின் உருவம் போலே இருக்கும். வியக்கவைக்கும் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் கொளிக்கும் ஊர் கும்பகோணம். கும்பகோணத்தின் தென்புறம் உள்ளது அரிசிலாறு. அரிசிலாற்றின் தென்கரையில் உள்ள ஊர் தாராசுரம். ஐராதீஸ்வரர் கோவில் உள்ள இடம் தாராசுரம். ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் 2ஆம் ராசராச சோழன். 800 ஆண்டுகளுக்கு முன் ராசராச சோழனால் கட்டப்பட்ட கோவில் ஐராதீஸ்வரர் கோயில். முப்புறம் எரித்தவன் திரிபுராந்தகன். யானை உரி போர்த்தியவர் கஜசம்ஹார மூர்த்தி. அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார் லிங்கோத்பவர். கண் தானத்துக்கும் அன்றே எடுத்துக்காட்டாக அமைந்தவர் கண்ணப்பர். பறவை விலங்கு மனிதன் என கலவையாய் அமைந்த ஓருடல் சிற்பங்கள் உள்ள இடம் ஐராதீஸ்வரர் கோவில். கோவிலின் நுழைவாயிலில் அமைந்த 7 கருங்கற்படிகளான சரிகம பதனி எனும் 7 நாதப்படிகள் உள்ள இடம் ஐராதீஸ்வரர் கோவில். தாராசுரம் கோவிலின் கூம்பிய விமான தோற்றமும் அதற்கு கீழே இருபுறம் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபமும் வான்வெளி ரகசியத்தை காட்டுகிறது என கூறியவர் கார்ல் சேகன். 63 நாயன்மார்களின் கதைகளை கூறும் கல்வெட்டு எழுத்து தலைப்புகளுடன் கூடிய புடைப்பு சிற்பங்கள் உள்ள இடம் ஐராதீஸ்வரர் கோவில். கலைகளின் புகலிடம் ஐராதீஸ்வரர் கோவில். ஐராதீஸ்வரர் கோயிலை அடையாள சின்னமாக அறிவித்த அமைப்பு யுனெஸ்கோ. செய்யுளில் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்பட்ட சொல் கொல். சமணர் கோவில் உள்ள இடம் தீபங்குடி. சாதனை பெண்மணி மேரி கியூரி. கியூரி அம்மையார் பிறந்த நாடு போலந்து. கியூரி அம்மையாரின் பிறந்த ஆண்டு 1867. மேரி கியூரி கல்லூரியில் சேர்ந்த இடம் பிரான்சு. மேரி கியூரி, ஏ.எச். பெக்காரல், பியூரி கியூரி ஆகிய மூவரும் முதலில் கண்டுபிடித்த தனிமப்பொருள் பொலோனியம். மேரி கியூரி, ஏ.எச். பெக்காரல், பியூரி கியூரி ஆகிய மூவரும் முதலில் கண்டுபிடித்த தனிமப்பொருள் பொலோனியம். மேரி கியூரி, ஏ.எச். பெக்காரல், பியூரி கியூரி முதலில் கண்டுபிடித்த தனிமம் பொலோனியம். நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி மேரி கியூரி. மேரி கியூரி வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு 1911. அவர் பிறந்த ஆண்டு 1867. செயற்கை கதிர்வீச்சு பற்றி வேதியியலின் ஆராய்ச்சிக்காக நோபல் பரிசு பெற்றவர் ஐரின் ஜோலியட் கியூரி. மேரி கியூரி இறந்த ஆண்டு 1934. இயல் 8 தனிப்பாடல். உழவர் ஏரடிக்கும் சிறுகோலே அரசரது செங்கோலை நடத்தும் கோல். உழவர் ஏரடிக்கும் சிறுகோலே அரசரது செங்கோலை நடத்தும் கோல். கம்பர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். பாரதியார். தமிழ் விருந்து நூலின் ஆசிரியர் ரா.பி. சேதுப்பிள்ளை. கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தான். இப்பாடல் ஆசிரியர் ராமச்சந்திர கவிராயர். வணக்கம் வரும் சில நேரம் குமரப் கண்ட வலிப்பு வரும் சில நேரம். பாடலின் ஆசிரியர் ராமச்சந்திர கவிராயர். வணக்கம் வரும் சில நேரம் குமரக் கண்ட வலிப்பு வரும் சில நேரம். இப்பாடலின் ஆசிரியர் ராமச்சந்திர கவிராயர். குணக்கடலே அருட்கடலே அசுரரான குரைக்கடலை வென்ற பரங்குன்று லானே. இப்பாடலில் பரங்குன்றுள்ளான் என்பது யாரை குறிக்கும்? திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன். ரட்சித்தானா காப்பாற்றினானா பதுமத்தான் தாமரையில் உள்ள பிரம்மன். ரட்சித்தானா காப்பாற்றினானா பதுமத்தான் தாமரையில் உள்ள பிரம்மன். குமரகண்ட வலிப்பு ஒரு வகை வலிப்பு நோய். அல்லைத்தான் அதுவும் அல்லாமல் புவி உலகம்.
அந்த அந்த காலம் இந்த காலம் என்ற தலைப்பில் பாடல் இயற்றியவர் உடுமலை நாராயண கவி. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி வாழ்ந்த காலம் 1899 1881. ரட்சித்தானா காப்பாற்றினானா, பதுமத்தான், தாமரையில் உள்ள பிரம்மன், குமர கண்ட வலிப்பு, ஒருவகை வலிப்பு நோய், அல்லைத்தான் அதுவும் அல்லாமல், புவி உலகம், அந்த காலம் இந்த காலம் என்ற தலைப்பில் பாடல் இயற்றியவர் உடுமலை நாராயண கவி. அந்த காலம் இந்த காலம் என்ற தலைப்பில் பாடல் இயற்றியவர் உடுமலை நாராயண கவி. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி வாழ்ந்த காலம் 1899 1981. நாடும் நகரமும். முரப்பு நாடு என்பது பாண்டிய நாடு. பொருணை ஆற்றின் கரையிலுள்ள ஒரு சிற்றூர் முரப்பு நாடு. முரப்பு நாடு என்பது பாண்டிய நாடு. பொருணை ஆற்றின் கரையிலுள்ள ஒரு சிற்றூர் முரப்பு நாடு. முரப்பு நாடு எதிரே ஆற்றின் மறுகரையில் உள்ள சிற்றூர் வல்லநாடு. முரப்ப நாடு எதிரே ஆற்றின் மறுகரையில் உள்ள ஊர் சிற்றூர். நாடு எனும் சொல் ஊரை குறிக்கும் முறையினை சோழ நாட்டில் காணலாம். நாடு என்னும் சொல்கிற ஊரை சொல்கிறது சோழ நாட்டில் காணலாம். மாயவரத்திற்கு அணித்தாக உள்ள ஓரூர் கொரநாடு. கொரநாடு ஊரின் பழைய பெயர் கூரை நாடு. கொரநாடுனா கூரை நாடு. மாயவரத்துக்கு அணித்தாக உள்ள ஊர் கொரநாடு. காநாடு உள்ள வட்டம் பட்டுக்கோட்டை. தொன்னாடு உள்ள வட்டம் மதுராந்தகம். நம்மாழ்வார் பிறந்த இடம் குருகூர். ஆழ்வார் திருநகரி குருகூர். மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரம் எனும் சிவாலயத்தை பற்றி பாடியவர் திருஞான சம்பந்தர். திருமயிலைக்கு அருகே உள்ள ஊர் திருவல்லிக்கேணி. முதல் ஆழ்வார்களால் பாடப்பட்ட திருவல்லிக்கேணி. தொழில்களால் சிறப்படையும் ஊர் பேட்டை. விருதுநகரின் பழைய பெயர் விருதுப்பட்டி. விருதுநகரின் பழைய பெயர் விருதுப்பட்டி. செவ்வாய்ப்பேட்டை என்னும் ஊர் எங்குள்ளது? சேலம். திருவல்லிக்கேணிக்கு வடக்கே உள்ளது நரிமேடு. நரிமேடு என்ற ஊரின் தற்போதைய பெயர் மண்ணடி. ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை. சிறந்த ஊர்களில் குறிக்கும் புறம். கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் பட்டினம். கடற்கரை சிற்றூர்கள் பாக்கம். புலம் என்னும் சொல் நிலத்தை குறிக்கும். நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் குப்பம். எழுத்துக்களின் ஒலியின் அளவை குறிக்கும் சொல் மாத்திரை. இன்னொரு பார்க்கலாம். முரப்ப நாடு என்பது பாண்டி நாடு. பொருணை ஆற்றின் கரையிலுள்ள ஒரு சிற்றூர் முரப்ப நாடு. முரப்ப நாடு எதிரே ஆற்றின் மறுகரையில் உள்ள சிற்றூர் வல்லநாடு. நாடு என்னும் சொல் ஊரை குறிக்கும் முறையினை சோழ நாட்டில் காணலாம். மாயவத்திற்கு அணித்தாக உள்ள ஊர் கொரநாடு. கொரநாடோட பழைய பெயர் கூரை நாடு. காநாடு உள்ள வட்டம் பட்டுக்கோட்டை. தொன்னாடு உள்ள வட்டம் மதுராந்தகம். நம்மாழ்வார் பிறந்த ஊர் குருகூர். ஆழ்வார் திருநகரி குருகூர். மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரம் என்னும் சிவாலயத்தை பற்றி பாடியவர் திருஞான சம்பந்தர். திருமயிலைக்கு அருகே உள்ள ஊர் திருவல்லிக்கேணி. முதல் ஆழ்வார்களால் பாடப்பட்டது திருவல்லிக்கேணி. தொழில்களால் சிறப்படையும் ஊர் பேட்டை. விருதுநகரின் பழைய பெயர் விருதுப்பட்டி. செவ்வாய்ப்பேட்டை என்னும் ஊர் எங்குள்ளது? சேலம். திருவல்லிக்கேணிக்கு அருகே வடக்கே உள்ளது நரிமேடு. நரிமேடு என்ற ஊரின் தற்போதைய பெயர் மண்ணடி. ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை. சிறந்த ஊர்களை குறிக்கும் சொல் புறம். கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் பட்டினம். கடற்கரை சிற்றூர்கள் பாக்கம். புலம் எனும் சொல் நிலத்தை குறிக்கும். நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் குப்பம். எழுத்துக்களின் ஒலியின் அளவை குறிக்கும் சொல் மாத்திரை. இலக்கணமும் மொழித்திறனும். மாத்திரையின் கால அளவு கண் சிமிட்டும் நேரம் அல்லது விரல் நொடிக்கும் நேரம். எண் எத்தனை வகைப்படும்? 2. இடம் எத்தனை வகைப்படும்? 3. தன்மை முன்னிலை அல்லாத மற்றவரை குறிப்பது படர்கை. திருவண்ணாமலை, காஞ்சி, திருக்காலத்தி, சீகாழி,
சிதம்பரம், தென்னாரூர், காசி எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குற்றால குறவஞ்சி. திருக்குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் திருக்கூட இராசப்ப கவிராயர். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் எனும் பாடலின் ஆசிரியர் திருக்கூட இராசப்ப கவிராயர். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் எனும் பாடலின் ஆசிரியர் திருக்கூட இராசப்ப கவிராயர். கூனல் இளம் பிறை முடிந்த வேணி அலங்காரர் குற்றால திருக்கூட மலை எங்கள் மலையே. இதில் பிறை என்பது பிறை முடிந்த வேணி என குறிப்பிடுபவர் சிவபெருமான். வானரங்கள் குரங்குகள், மந்தி பெண் குரங்கு, வான்கவிகள் தேவர்கள், பரிகால் குதிரைக்கால். வான்வெளியே நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர் கமன சித்தர். கமன சித்தர் வான்வெளியே நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர் கமன சித்தர். மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை காயசித்தி. இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை காயசித்தி. பொருள் தருக. மின்னார் பெண்கள், மருங்கு இடை, சூல் உலை கருவை தாங்கும் துன்பம். கருவை தாங்கும் துன்பம். பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும் என்று பாடியவர் அழகிய சொக்கநாத புலவர். மரமும் பழைய குடையும் என்ற தலைப்பில் பாடல் பாடியவர் அழகிய சொக்கநாத புலவர். மரமும் பழைய குடையும் என்ற தலைப்பில் பாடல் பாடியவர் அழகிய சொக்கநாத புலவர். கோட்டு மரம் கிளைகளை உடைய மரம். பீற்றல் குடை பீய்ந்த குடை. அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் தச்சநல்லூர், திருநெல்வேலி. அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் தச்சநல்லூர், திருநெல்வேலி. அழகிய சொக்கநாதர் வாழ்ந்த காலம் 19ஆம் நூற்றாண்டு. அழகிய சொக்கநாதர் வாழ்ந்த காலம் 19ஆம் நூற்றாண்டு. ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது சிலேடை. ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது சிலேடை. சிலேடை என்பது இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல் 2 + உற + மொழிதல். ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது சிலேடை. சிலேடை என்பது இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல் 2 + உற + மொழிதல். பயன்பாட்டில் இல்லாத சுட்டெழுத்து உ. சொல்லின் முதலிலும் இறுதியிலும் நின்று வினாப்பொருளை தருவது ஏ. தொழிலாளர்கள் நாள் மே 1. கொடி நாள் டிசம்பர் 7. டேர்ம் 2 தமிழ் புக் 6th ஃபுல்லாகவே நம்ம டேர்ம் 3 முடிச்சாச்சு. ஓவராலாக நம்ம 6th ஃபுல்லாக தமிழ் புக்கு ஓல்டு புக்கு நியூ புக்கு ஓல்டு புக் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லாமே பார்த்து ரிவிஷன் பண்ணிக்குவோம். தேங்க்யூ.